அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 22/4/2024 திங்கள்கிழமை, குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் செய்நன்றி அறிதல். குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தெளிவுரை: ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது நல்லதன்று. நமக்கு உதவிய அவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு தீங்கு இழைத்தால் அதை மறந்து விடுவதே நன்றாகும். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று டிஎன்பிஎஸ்சி எழுதி அரசு வேலைக்கு முயல்பவர்களுக்கு அதற்கான தகவல்கள் வரும். நன்றாக வளர்ந்து வரும் உங்கள் தொழில் சம்பந்தமாக இன்று வெளியூர் போக நேரிடும். காலம் தாழ்த்தி உண்ணும் சூழல் கூட உண்டாகும். இன்று சகோதரி மற்றும் மகளின் காதல் வாழ்க்கை சிக்கலை சந்திக்கும். சகோதரின் வழியாக மிகுந்த இடையூறுகள் உண்டாகும். என்று நீங்கள் கற்ற கல்வி, வித்தை அல்லது உங்களின் தொழிலின் வழியாக அடுத்தவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். இன்றும் கூட பாருங்கள், அப்படித்தான் உங்களை விசாரித்து வருவார்கள். அம்மாவளி உறவுகளான சித்தி, மாமா, தாத்தா இவர்களிடம் கருத்து மோதல்கள் தான் இருந்தாலும் உங்களுக்கு உதவ இன்று கூட அவர்கள்தான் வருவார்கள். இன்று கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் மிகுந்த பிரச்சனையை கொண்டு வரும். ஒதுங்கி இருப்பது நல்லது. இன்று சித்தர் சமாதி, நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள். ஷேர் மார்க்கெட், சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க ஆசை ஏற்படத்தான் செய்யும். ஆனால் இருப்பதையும் இழக்கும் சூழல் உருவாகும். பங்கு தொழில் செய்வதினையும் கூட நீங்கள் தவிர்த்து தான் ஆக வேண்டும். குழந்தை பிறப்பு தொடர்பான தாமதம் குறித்த கவலை இருக்கும். என்று குடும்பத்தில் பெண்கள் உங்களால் உங்கள் கணவரை புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் குடும்ப உறவில் ஓரளவுக்கு சராசரியான உறவை கொண்டு செல்லத்தான் செய்கிறீர்கள். கணவனின் நடவடிக்கை குறித்து வருத்தம் ஏற்படும். பெண்கள் உங்களுக்கு தோழிகள் வழியாக பகை மற்றும் நிம்மதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று குடும்பத்தில் நடக்கும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் உங்கள் சகோதரர் வில்லத்தனம் செய்வார். பேச்சுவார்த்தை முடிவில் மனக்கசப்பில் முடியும். நீங்கள் உங்கள் மனதிற்கு தோன்றுவதை சரியாக சொல்ல இயலாமல் பகை உண்டாக வாய்ப்பு உண்டு. அனைத்து உறவு முறைகளிலும் புரிதல் குறைபாடு நிறைய இருக்கும். என்று பிறருக்கு உதவ போய் வழக்குகளில் சிக்கிக்கொள்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். இன்று சில காதல்கள் குடும்பத்தை மீறி திடீர் திருமணத்தில் முடிந்து குடும்பத்தில் சில குளறுபடி ஏற்படத்தான் செய்யும். என்று இன்று நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். இன்று பித்தநீர் சுரப்பி குறைபாடுகள், பல் உபாதைகள், வாதம், மஞ்சக்காமாலை, இரத்த சொகையால் வரும் தோல் நோய்கள், தீக்காயங்கள், மின்சாரம் தாக்குதல், நாய்க்கடி போன்றவை நடக்க வாய்ப்பு உண்டு. இன்று பிள்ளையார் கோவில், சக்தி கோயில், மெடிக்கல், மெக்கானிக், மின்மாற்றிகள் டவர், முருகன் கோயில், பட்டறை, கிரவுண்ட், ஹார்ட்வேர்ஸ், சமையல் கூடம், பாபா கோயில் இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று நாதன், சேகர், மாறன், வெற்றி, செந்தில், குமரன், முருகன், சண்முகம், கந்தன், தீபன், மணி, சுந்தரம், வெங்கட், கண், ஜோதி, சரவணன், கார்த்தி, சிவகுமார், சிவபிரகாஷ், சிவசுப்பு, சுப்புராஜ், சிவகாமி, வேல்ராஜ், கந்தையா, அருள்வேல், ஜெயராஜ், கந்தசாமி, ஜெய்கணேஷ், குணசேகரன், உலகநாதன், ராஜசேகர் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்று சமையலில் கீரை, பயிறு வகைகள், பீர்க்கங்காய், பீட்ரூட், முள்ளங்கி சேர்த்து கொள்வீர்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.